நீங்க HDFC பேங்க்ல ஹோம் லோன் வாங்க போறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான் அந்த வங்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டின்னா, HDFC பேங்கோட வீட்டு கடனுக்கான மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அதாவது MCLRன்னு சொல்லுவாங்கல்ல, அத 10 பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த MCLR ரேட்னா என்ன? இது 10 பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இது உங்களோட EMIல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும்? நீங்க புதுசா ஹோம் லோன் வாங்க போற நபரா இருந்தீங்க அப்டின்னா, இது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்த குடுக்கும் அப்டிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். HDFC பேங்க் இந்தியாவோட முன்னணி பிரைவேட் செக்டர் பேங்க்ல ஒரு முக்கியமான பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இதில் நீங்கள் லோன் வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு லோன் போயிட்டு இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக லோன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் இந்த வங்கியோட ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு. அது என்னன்னா, அவங்களோட MCLR ரேட்ல 10 பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்றாங்க. முதல்ல இதோட இம்பாக்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த MCLR ரேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்கான ஒரு பெஞ்ச்மார்க் லோவஸ்ட் மினிமம் நம்பரை தான் இந்த மாதிரி MCLRன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பேங்க் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு ஹோம் லோன் கொடுக்குறேன், இல்லை ஒரு பர்சனல் லோன் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் கொடுக்க போற அந்த ஹோம் லோனுக்கு மினிமம் நான் எவ்வளோ வட்டியை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு RBI எனக்கு ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம MCLR அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹவுஸ் லோன் இந்த ரேஞ்சில் ஒரு உதாரணத்துக்கு 10.5% அதுதான் என்னோட MCLR அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் எந்த கஸ்டமர் என்கிட்ட ஹோம் லோன் வாங்க வந்தாலும் சரி, அவங்களுக்கு மினிமம் ரேட்டா 10.5 வச்சுப்பேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வட்டி போடணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு வட்டி போடலாம். ஆனால் இந்த 10.5 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கீழே என்னால் அவங்களுக்கு வட்டி போட முடியாது. ஸோ இதுதான் நம்ம மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு டைப் ஆஃப் லோனுக்கும் மாறுபடும். அப்படிதான் இப்போ HDFC பேங்க் அவங்களோட ஹோம் லோனுக்கான MCLRல ஒரு சின்ன ரிவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. 10 பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹோம் லோன்ல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 10 பேஸ் பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா HDFC பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ரொம்ப மினிமமா பார்க்கணும் அப்படின்னா 8.15%லேருந்து 8.55% வரைக்கும் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த 10 பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 10 பேஸ் பாயிண்ட்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து தான் அமலுக்கு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த என்னவா இருந்ததுன்னா 8.25%லேருந்து 8.6% வரைக்கும் இருந்தது. ஸோ அதுலேருந்து தான் 10 பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிட்டு இப்போ 8.15%லேருந்து 8.55% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 1 மந்த்துக்கான MCLR நம்ம பார்த்தோம்னா 8.15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 3 மந்த்ஸ் அப்படின்னா 8.25% அப்படின்னும், 6 மந்த்ஸ் அப்படின்னா 8.35% அப்படின்னும் கம்மி பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு 8.45%, 3 இயர்ஸ்க்கு 8.6% MCLR ரேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெவ்வேறான காலகட்டங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல 10 பேஸ் பாயிண்ட்ஸும் ஒரு சில இடங்கள்ல 5 பேஸ் பாயிண்ட்ஸும் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஒரு பேங்கோட ஏதாவது ஒரு லோனோட MCLR கம்மியாகுது அப்படின்னா அதுல புதுசா லோன் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா EMI கம்மியாகும். அது 10 பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் அப்படின்னாலும் கூட நீங்க லாங் டேர்ம்க்கு, ஏன்னா ஹோம் லோன்லாம் நம்ம லாங் டேர்ம்க்கு தான் வாங்குவோம், அப்போ லாங் டேர்ம்க்கு அதுல உங்களுக்கு ஒரு ரீசனபிளான தொகை மிச்சம் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேங்க்ல விசாரிச்சு பார்த்துருப்பீங்க, நிறைய பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படி HDFC பேங்க்கும் உங்களோட லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது மார்ச் 7ஆம் தேதியில இருந்தே அமலுக்கு வருது. இந்த டேட்டுக்கு அப்புறமா நீங்க ஹோம் லோன் ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரிவைஸான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் ஹோம் லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே ஃபிக்ஸடா இருக்க போறது இல்ல. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனோட முடிவா ரெப்போ ரேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. எதர் அவங்க வட்டியை கூட்டலாம் இல்ல குறைக்கலாம், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே நியூட்ரலா மெயின்டைனும் பண்ணலாம். அது கம்ப்ளீட்லி ரிசர்வ் பேங்கோட முடிவு தான். ஸோ ஒவ்வொரு முறையும் ரிசர்வ் பேங்க் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கான அந்த முடிவு உங்களோட லோன்ல கேரி ஃபார்வர்ட் ஆகும். எதர் நீங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்க ஹோம் லோன் வாங்கும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று, உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளெக்சிபிளா இருக்கும், ரெப்போ ரேட்டோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நீங்க கான்ஸ்டன்டா ஒரே இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்க த்ரூ அவுட் த லோன் பீரியட் பே பண்ற மாதிரி. ஆனா இப்போ பெரும்பாலான ஹோம் லோன் எல்லாத்துக்குமே நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரியான ஆப்ஷனை தான் வங்கிகளே சூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க எந்த மாதிரியான ஒரு லோனை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ ஏறுது எப்போ இறங்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மந்த்லி EMI நீங்க பே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இப்போ ஒரு ஹோம் லோனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா HDFC பேங்க்ல நடந்திருக்கிற இந்த சேஞ்சஸை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.